பார்க்குறேன் சார். ஓகே நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. இன்னைக்கு 3 பாலிசியை அட்டகாசமா ஒரு அதாவது இன்ச் பை இன்ச்சா கம்பேர் பண்ண போறோம். டிஸ்மேண்டில் பண்ணி என்ன பண்ண போறோம், கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். என்ன பாலிசினா காம்ப்ரஹென்சிவ் பாலிசி, அஷ்யூர் பாலிசி, ஆரோக்கிய சஞ்சீவனி பாலிசி. இந்த 3 ஸ்டார் ஹெல்த்தோட பாலிசிகள். இந்த 3ஐயும் நாம் என்ன போறோம்னா அழகா டிஸ்மேண்டில் பண்ணி ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். உங்களுக்கு அருமையா புரியும். சரி, இந்த பாலிசிகளை கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னால என்னென்ன விதத்துல கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி சைஸ்ல இந்த 3 பாலிசியில என்ன நடக்க போகுது சார். காம்ப்ரஹென்சிவ் பாலிசி எடுக்கணும்னா ஃபேமிலி சைஸ் எப்படி இருக்கும்னு தெரியுங்களா? இண்டிவிஜுவல், ஃப்ளோட்டர் ரெண்டுலயும் எடுத்துக்கலாம். தனி மனிதனா இருந்தாலும் எடுத்துக்கலாம், ஃபேமிலியாவும் எடுத்துக்கலாங்கிறாங்க. தனி மனிதனா எடுத்தா ஒரே ஆள் மட்டும் சார் எனக்கு மட்டும் பண்ணிக்கலாம். சார் என் ஃபேமிலி எடுத்துக்கலாம். ஃபேமிலி அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 அடல்ட் 3 குழந்தைங்க அப்படின்னா நான், என் மனைவி, என் குழந்தைங்க, இவ்வளவுதான் எடுக்க முடியும். அப்பா அம்மா எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. தங்கச்சி எடுக்க முடியுமா? சிஸ்டர் ஆட் பண்ண முடியுமா? நோ. என் ஃபேமிலி மட்டும்தான் காம்ப்ரஹென்சிவ்ல அலௌடு. 2 அடல்ட் 3 சில்ட்ரன் தான் பண்ண முடியும். சார் அஷ்யூர் பாலிசியில இண்டிவிஜுவலாகவும் எடுத்துக்கலாம், ஃபேமிலியாகவும் எடுத்துக்கலாம் சார். 6 அடல்ட் வரைக்கும் கவர் பண்ணலாங்கிறா. பாருங்க, அதான் பாயிண்ட். இதுதான் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது. 6 அடல்ட்னா யார் சார்? நான், என் மனைவி 2 பேர், எங்க அப்பா அம்மா 2 பேர், 4 பேர் ஆச்சுங்களா. என் மாமனார் மாமியா 6 பேர்த்த பெரியவங்க எடுத்துக்கலாம். 3 குழந்தைங்க, அப்ப மொத்தம் 9 பேர்த்த இந்த அஷ்யூர் பாலிசியில கவர் பண்ணலாம். ஆரோக்கிய சஞ்சீவனிலையும் சேம். அப்ப காம்ப்ரஹென்சிவ்ல மட்டும்தான் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தை மட்டும் தான் கவர் பண்ண முடியும். அஷ்யூர்லயுமே ஆரோக்கிய சஞ்சீவனிலையுமே 9 பேர் வரைக்கும் ஃபுல் ஃபேமிலிக்கு வேணாலும் பண்ணலாம். சரி, அடுத்த ஃபேமிலி, அடுத்த ஒரு நாம என்ன ஒரு விஷயத்த கம்பேர் பண்ண போறோம்னா என்ட்ரி ஏஜ். சார் எந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு இந்த பாலிசி கொடுக்கலாம்? இதுதான் மெயின். நாம ரொம்ப இந்த விஷயமே தெரியாம பேசிட்டு இருக்க கூடாது. எப்படின்னா காம்ப்ரஹென்சிவ் பாலிசி எடுக்கணும்னா 18ல இருந்து 65 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் பாலிசி என்ட்ரி ஆக முடியும். பாலிசி எடுத்துட்டாருன்னா அவர் எந்த வயசு வேணாலும் போய்க்கலாம். அப்ப பாலிசி கொடுக்கணும்னா 70 வயசுக்காரர் போய் காம்ப்ரஹென்சிவ் கூடாது. 65 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் போட முடியும். குழந்தைங்களோட வயசு 24க்குள்ள இருக்கலாம். அப்படின்னா குழந்தைங்களோட வயசுல 25 ஆயிடுச்சுன்னா அது குழந்தைன்னு வைக்க முடியாது. அஷ்யூர் பாலிசியில ஒரு சூப்பரான பாயிண்ட் வச்சுட்டா பாருங்க. 75 வயசு வரைக்கும் என்ட்ரி ஆகிக்கலான்ட்டான் சார். பல்லு போன கிழவனா இருந்தாலும் பாலிசி போடலாம் இந்த பாலிசியில. 75 வயசுக்கு இருக்கிறவங்க எல்லாருமே வந்துருவாங்க சார். 75 வயசுக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தாங்கன்னா பாலிசி அவங்க போட மாட்டாங்க. அப்போ யார பார்த்தாலும் பாலிசி கொடுக்க முடியும்னா அஷ்யூர் பாலிசியில அது பாசிபிள். அப்ப 18 வயசு ஆயிருக்கணும், 75 வயசு வைக்கலாம். இதுல என்னன்னா குழந்தைங்க வயசுன்னா 18 வயசுக்கு மேல இருக்க முடியாது. 18 வயசுக்கு மேல இருந்தாங்கன்னா உங்களை அடல்ட்னு தான் கணக்கு போடுவோம். அஷ்யூர்ல மட்டும் 75 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். ஆரோக்கிய சஞ்சீவனிலையும் அப்படித்தான் சார். 18 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ளதான் பாலிசி போட முடியும். மறுபடியும் சொல்றேன், என்ட்ரி ஏஜ் தான். எடுக்கிற போது 64 வந்துட்டாங்க, அடுத்த வருஷம் 65 66 போயிட்டாங்க, நோ ப்ராப்ளம், கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப இது என்ட்ரி ஏஜ் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த நாம என்ன விஷயம் கம்பேர் பண்ண போறோம்னா கோபேமெண்ட். சார் கோபேமெண்ட்னா பாலிசியில கிளைம் பண்ணோம்னா இந்த அமௌண்ட்டை புடிச்சுக்குவாங்க. கோபேமெண்ட் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்காது, அப்படின்னா டிடக்ட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். என்ன கோபேமெண்ட் இருக்கா? காம்ப்ரஹென்சிவ்ல கோபேமெண்ட் இருக்கு. யாருக்கு இருக்கு? 10% கோபேமெண்ட் உள்ள வரும்போது 61 வயசுல வந்தாங்கன்னா சார் 55 இருந்து இருக்கிறார், 57 இருந்து இருக்கிறார், அவருக்கு கோபேமெண்ட் கிடையாது. முதல்ல 60 வயசுக்கு மேல ஒருத்தர் வர்றாரு இந்த பாலிசிக்குள்ளேனா அவருக்கு எப்பவுமே 10% கோபேமெண்ட். அப்படின்னா 61 வயசுல ஒருத்தர் பாலிசி போட்டாருன்னா சொல்லிடணும் சார், உங்களுக்கு மட்டும் எப்ப கிளைம் பண்ணாலும் 10% குடிச்சிட்டு தான் சார் கொடுப்போம். எது போக? சாப்பாடு, நான் மெடிக்கல் குடிச்சது போக மறுபடியும் 10% குடிச்சுப்பாங்க. 59லயே ஒருத்தர் வந்துட்டார், அப்ப என்ன பண்ணலாம்? அவருக்கு கோபேமெண்ட் கிடையாது. அவருக்கு நீங்க சொல்லலாம் 59 வயசு 58 சார், இந்த வருடம் நீங்க பாலிசி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே கோபேமெண்ட் கிடையாது சார். அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் நீங்க பாலிசியில புதுசா உள்ள வந்தீங்கன்னா கோபேமெண்ட் போடுவோம், இந்த வருஷமே எடுத்துக்கங்க சார், பெரிய சம் அஷ்யூர் எடுத்துக்கங்க சார்னு சொல்லுங்க. அதுதான் இந்த கோபேமெண்ட். அஷ்யூர்லயும் அதே சேம் ரூல்ஸ். 10% கோபேமெண்ட் உண்டு. 61 வயசுக்கு மேல உள்ள என்ட்ரி ஆனாங்கன்னா, 60 வயசும் கிடையாது, 59 கிடையாது, 58 கிடையாது, 60 வயசுக்கு மேல யார் உள்ள வந்தாங்கனாலும் 10% அவங்க கிளைம்ல வரும். மற்றவங்களுக்கு யாருக்கும் கோபேமெண்ட் கிடையாது. ஆரோக்கிய சஞ்சீவில ஒரு முக்கியமான பாயிண்ட், யாரு பாலிசி எடுத்தாலும் யாரு கிளைம் பண்ணீங்கனாலும் 5% கோபேமெண்ட் ஃபார் ஆல் கிளைம்.
சார் என்ன கிளைம் வேணாலும் பண்ணிக்கங்க, எந்த வயசுக்காரருக்கு வேணாலும் நீங்க கிளைம் பண்ணிக்கங்க. பாலிசியில கிளைம்னு வந்தீங்கன்னா 5% கோ பேமெண்ட் உண்டு. சரிங்களா? அடுத்தது சம் அஷ்யூர்ட். சார் இதுல என்ன சார் பாலிசி கொடுப்பீங்க? சார் சம் அஷ்யூர்ட் என்ன அப்படின்னா, இந்த பாலிசியில ஒவ்வொன்றிலையும் இந்த காம்ப்ரஹென்சிவ் பாலிசியில பாருங்க 5 லட்சம் ரூபாயில இருந்து காம்ப்ரஹென்சிவ் பாலிசியில 5 லட்சம் தான் ஸ்டார்டிங் ஆகும். 7.5 லட்சம், 10 லட்சம், 15, 20, 25, 50, 75, 1 கோடி, 100 லட்சம் கொடுத்துருக்கான். அப்ப 1 கோடி ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாம் சார் 5 லட்சம் ரூபாயில இருந்து. அஷ்யூர் பாலிசியில அதே தான் 5, 10, 15, 7.5 கிடையாது. அதுல 5, 10, 15, 25, 50, 75, 1 கோடி, 2 கோடி. சார் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அன்னைக்கு நம்ம ஏரியா மேனேஜர் பேசினாங்க, எத்தனை பேர் அன்னைக்கு கலந்துக்கிட்டீங்கன்னு தெரியல. இன்சூரன்ஸ் கம்பெனி 2 crore சம் அஷ்யூர்ட வச்சிருக்குது சார். ஒரு மார்க்கெட்ல ஒரு பொருள் இருக்குன்னா அதை யாருக்கோ தேவைப்படுது, அப்ப அதை யாரும் வாங்குறாங்க. அது இல்லாம இன்சூரன்ஸ் கம்பெனி பிக்ஸ் பண்ணுமா? பண்ணாது. எத்தனை காரு நீங்க நினைக்கலாம், 2 கோடி ரூபாய் காரை பேப்பர்ல விளம்பரம் பண்ணிருக்கானுங்கப்பா, யாராவது வாங்குவாங்களா? வாங்குற கார் இருக்கான். உங்களுக்கு தெரியுமா, எல்லா இடத்துலயும் 1 கோடி 2 கோடி காருக்குள்ள நிறைய பேர் வாங்குறாங்க சார். சார் இன்னைக்கு மினிமம் 35 லட்சம் 40 லட்சம் ரூபாய் இன்னோவா கார் பாருங்க, எத்தனை வண்டி ஓடுது. நாம தான் வாங்க முடியலன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், வாங்குற கால் இருக்கான். அப்ப 2 கோடி ரூபாய் சம் அஷ்யூர்ட் பிக்ஸ் பண்ணிருக்கான்னா வாங்குற கால் இருக்கு, நாம கேட்கறது இல்ல. நாம எத்தனை பேர்த்துக்கிட்ட 1 கோடி ரூபாய் பாலிசி பேசியிருக்கோம்? பேசலாம், பேசினீங்கன்னா கிடைக்கும். ஆரோக்கிய சஞ்சீவனியில 1 lakhல இருந்தே பாலிசி அவைலபிள் சார். 10 லட்ச ரூபாய் வரைக்கும் 50,000 ரூபாய் ஸ்லாப். அப்படின்னா 1 lakh, 1.5 lakh, 2 lakh, 2.5 lakh ஸ்லாப்ல சம் அஷ்யூர்ட் இருக்குது. சரி, அடுத்தது ரூம் வாடகை சார். ரூம் வாடகை வெரி 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 இம்பார்ட்டன்ட். விலை கம்மியா இருக்குதுன்னு ஆரோக்கிய சஞ்சீவனி யாராவது போனாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை சொல்லணும் சார். ரூம் வாடகை காம்ப்ரஹென்சிவ் எடுத்தீங்கன்னா பிரைவேட் சிங்கிள் ஏசி ரூம் சார், அல்லது ஆக்சுவல் சார் என்ன கொடுக்குறாங்களோ கொடுத்துருவோம் சார். இதுக்கு போங்க அதுக்கு போங்கலாம் கிடையாது, சிங்கிள் ஏசி ரூமுக்கு நீங்க போய்க்கலாம் சார். அதுக்கு கவலை இல்லை, பில்லை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை சார், என்ன பண்ணாலும் போட்டுக்கலாம் சார். அடுத்தது அஷ்யூர் பாலிசியில 1% ஆஃப் த சம் அஷ்யூர்ட். அப்படின்னா இதுல மினிமம் 5 லட்ச ரூபாய் பாலிசி தான். அப்ப மினிமம் 5000 ரூபாய் ரூமுக்கு போய்க்கலாம். 10 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்துருக்காரு, 10,000 ரூபாய் ரூமுக்கு போய்க்கலாம். 75 லட்சம் ரூபாய்க்கு மேல பாலிசி இருந்துச்சுன்னா எந்த ரூமுக்கு வேணாலும் போய்க்க, நோ கேப்பிங். ரூம் ரெண்ட்டை பத்தி பயப்பட வேண்டாம். அஷ்யூர் பாலிசி போயிட்டாலும் காம்ப்ரஹென்சிவ் போயிட்டாலும் ஆரோக்கிய சஞ்சீவனி போனீங்கன்னா ரூம் ரெண்ட் 2% ஆஃப் த சம் அஷ்யூர்ட். அப்படின்னா நீங்க 5 லட்சம் எடுத்துருக்கீங்க சார், 2 10 10,000 ரூமுக்கு நான் போலாமா சார்? போக முடியாதான், போட்டான் பாருங்க. மேக்சிமம் 5000 ரூபாய் தான் போக முடியும். ஆரோக்கிய சஞ்சீவனி எடுக்கிறவங்களுக்கு தயவு சொல்லுங்க, மேக்சிமம் 5000 ரூபாய் ரூமுக்கு மேல போக முடியாது. அப்ப ஏசி டீலக்ஸ் அப்படி எல்லாம் போறதுல பிரச்சனை இருக்கும். ஐசியூ சார்ஜ் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காம்ப்ரஹென்சிவ்ல ஆக்சுவல் சார், ஐசியூ சார்ஜ் எவ்வளவு வேணாலும் அதுக்கு கொடுத்துறோம் சார், கேப்பிங் இல்லை. அஷ்யூர்லி ஆக்சுவல் கொடுத்துறேன்டான். ஆரோக்கிய சஞ்சீவனில சிக்கல் இருக்கு. 5% ஆஃப் த சம் அஷ்யூர்ட் அல்லது 10,000 ரூபாய் தான் மேக்சிமம் சார். ஐசியூ சார்ஜ் எல்லாம் சர்வசாதாரணமா 50,000 1 லட்சம் போகும். அப்ப அதுல 10,000 போச்சுன்னா 4 நாள் ஐசியூ இருந்தாங்கன்னா அதுல 1 லட்சம் போயிடும். ஆரோக்கிய சஞ்சீவனியை சொல்லுங்க, அதுதான் கண்டிப்பா எடுப்பாருன்னா அவருக்கு பாலிசியா சொல்ல சார், பேசிக் பாலிசி சார் எதுவுமே இல்லாம இருக்கு, இது பெட்டர் சார்னு சொல்லிடலாம். இல்ல அவரை நீங்க அஷ்யூருக்கு கூட்டிட்டு வர முடியும், காம்ப்ரஹென்சிவுக்கு கூட்டிட்டு வர முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதையெல்லாம் பாயிண்ட் வச்சு சொல்லுங்க. இதெல்லாம் அதுல பிரச்சனை உண்டு. ப்ரீ ஹாஸ்பிட்டல், போஸ்ட் ஹாஸ்பிட்டல் சார். முதல்ல ப்ரீனா என்ன, போஸ்ட்னா என்ன? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கு முன்னால என்னென்னவெல்லாம் செலவு பண்றீங்களோ அதுக்கு பேரு ப்ரீ ஹாஸ்பிட்டல். டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா என்னென்னவெல்லாம் செலவு பண்றீங்களோ அதுக்கு பேரு போஸ்ட் ஹாஸ்பிட்டல். இந்த பில் எல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். இன்னைக்கெல்லாம் ப்ரீ ஹாஸ்பிட்டல் பில் டன்னு கணக்குல வைக்கிறானுங்க. அட்மிட் ஆகாதுக்கு முன்னாலே மினிமம் 20,000 50,000 செலவு பண்ணிடுவோம் நீங்க. அதுக்கப்புறம் தான் அட்மிஷன், அப்புறம் தான் சர்ஜரி எல்லாம், புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா ப்ரீ போஸ்ட் எத்தனை நாள் கவர் ஆகும்னு பார்க்கணும். காம்ப்ரஹென்சிவ் பாருங்க சார், அட்மிட் ஆகிறதுக்கு 60 நாள் முன்னால் இருக்கிற பில்ல நீங்க என்ன பண்ணலாம், வாங்கலாம். போஸ்ட் ஹாஸ்பிட்டல் 90 நாள் வரைக்கும் டிஸ்சார்ஜ் ஆகுறீங்க, 90 நாளைக்கு மருந்து எழுதி கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க தான் வாங்கிக்கணும். சரி, அஷ்யூர்ல பாருங்க செம்ம 60 நாள் ஃப்ரீ சார். 180 6 மாசத்துக்கான செலவு பண்ணிக்கலாம் சார். சார்ஜ் பண்ணிட்டாங்க சார், 3 மாசம் மாத்திரை சாப்பிட சொல்லிட்டாங்க சார், நோ இஷ்யூ. 6 மாசத்துக்கான பில்ல நீங்க அஷ்யூர் பாலிசியில என்ன பண்ணலாம், கிளைம் பண்ணலாம். ஆரோக்கிய சஞ்சீவனியில பண்ண முடியாது சார். 30 நாள் 60 நாள் இதுவும் குறைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க பண்ண முடியும். ரோட் ஆம்புலன்ஸ் சார், ஆக்சுவல் ஆம்புலன்ஸ்ல போறீங்களா, காம்ப்ரஹென்சிவ்ல ஆக்சுவல் வாங்கிக்கங்க, அஷ்யூரும் ஆக்சுவல் வாங்கிங்க. ஆரோக்கிய சஞ்சீவனியில ஆம்புலன்ஸுக்கு நீங்க எவ்வளவு கொடுத்துருந்தாலும் 2,000 ரூபாய் தான் கொடுப்போம்.
ஏர் ஆம்புலன்ஸ். சார் இந்த இடத்துல ஒன்று பண்ணணும். ஜி ஸ்கொயர்னு ஒரு சிட்டி விளம்பரம் வந்துட்டு இருக்கு. நீங்க கோயம்புத்தூர் ஏரியாவில் அல்லது சென்னை அந்த ஏரியாவில் வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஹெலிபேட் இருக்குதுன்னு சொல்லி விளம்பரம் பண்றான். சார் ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு சிட்டியை லே அவுட் போடுறவங்க ஹெலிபேட் இருக்குதுன்னு சொல்லி விளம்பரம் பண்றாங்க. நாம நினைக்கலாம், எதுக்கு சார் ஹெலிபேட் வைக்கிறீங்க சார், சைட் பிரிக்கிறீங்க, ஹெலிபேட் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டா அவர் தெளிவா சொல்றாரு. சார் இப்பெல்லாம் ஏர் ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி வந்துருச்சு. ஒரு பேஷண்ட்டை இமீடியட்டா ரெஸ்கியூ பண்ணோம்னா ஹெலிகாப்டர்ல வந்து தூக்கிட்டு போற வசதி இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமா அறிமுகமாக வந்துருச்சு சார். அப்படியானா எங்க சிட்டியில நான் எங்க லே அவுட்ல ஹெலிகாப்டர் வந்து இறங்கி போகும். ஏர் ஆம்புலன்ஸ் வசதி வந்துருச்சு. அப்போ காம்பரஹென்சிவ்ல 2.5 லட்சத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏர் ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அஷ்யூர் பாலிசியில தெளிவா சொல்லிட்டான், 10% சம் அஷ்யூர். சார் 50 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்து வச்சிருக்கீங்களா, பைத்து 5 லட்சம் ரூபாய் நீங்க வாங்கிக்கலாம். ஏர் ஆம்புலன்ஸ் என்னாச்சு, 10% கவர் பண்ணிக்கலாம். ஆரோக்கிய சஞ்சீவனில அந்த வசதி எல்லாம் கிடையாது. ஏன்னா இது பேசிக் பாலிசி. சார் கேட்ராக்டுக்கு என்ன சார் இந்த 3 பாலிசிக்கு வித்தியாசம்? காம்பரஹென்சிவ்ல கேட்ராக்ட் சர்ஜரி ஃபுல்லா கொடுத்துரும் சார். சார் 50-60 வயசுக்கு மேல எல்லாம் ஒருத்தருக்கு பாலிசி போட்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்து ஒரு 5வது வருஷத்துல கேட்ராக்ட் சர்ஜரி உண்டு. அப்போ காம்பரஹென்சிவ்ல ஆக்சுவல் கொடுத்துருவோம், அஷ்யூர் பாலிசிலையும் ஆக்சுவல் கொடுத்துருவோம். ஆரோக்கிய சஞ்சீவனியில 40,000 அல்லது 25% ஆஃப் த சம் அஷ்யூர்ட் அப்படின்னா ஏதோ குறைவா தான் கொடுப்பேன். 40,000 ரூபாயா கொடுக்க மாட்டேன். சார் நீங்க 2 லட்ச ரூபாய் தான் பாலிசி வச்சிருக்கீங்கன்னா 25% எவ்வளவு வச்சுங்க, அதுல என்ன சம் அஷ்யூர்டோ அந்த பணமோ அதைத்தான் நான் கொடுப்பேன். சரிங்களா? அப்போ இதுதான் இந்த 3 பாலிசியில வித்தியாசம். நோ கிளைம் போனஸ். சார் கிளைமே பண்ணல சார் இந்த வருஷம். அவருக்கு என்ன சார் பெனிஃபிட் 3 பாலிசிலையுமே? சார் 50% போனஸ் ஆட் ஆகும். சாரி 50%னா காம்பரஹென்சிவ்ல 5 லட்ச ரூபாய் பாலிசி ஒருத்தர் வச்சிருக்காரு, இந்த வருஷம் கிளைம் பண்ணல, அடுத்த வருஷம் அதே 5 லட்சம் ரூபாய்க்கு தான் பிரீமியம் கட்டுவாரு. பாலிசி 7.5 லட்சமா 50% ஏறும். அடுத்த வருஷம் கிளைம் பண்ண இன்னொரு 50%. சார் இந்த பாண்டி மதுரை கொஞ்சம் மியூட் பண்ணுங்களா? மியூட் பண்ணுங்க சார். பாண்டி மதுரை மியூட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். 50% 100% ஏட் ஆகும். அஷ்யூர் பாலிசியில எவ்வளவு போனஸ் ஏட் ஆகும் தெரியுங்களா? அடுத்தது 25% ஒவ்வொரு வருஷமும் ஏட் ஆகும். அப்படின்னு என்ன, 5 லட்ச ரூபாய் பாலிசி வச்சிருக்காரு, இந்த வருஷம் கிளைம் பண்ணாம இருந்தாங்கன்னா 1.5 லட்சம் ஏட் ஆகும். அடுத்த வருஷம் 1.5 லட்சம், அதுக்கு அடுத்த வருஷம் 1.5 லட்சம். இப்படி 4 வருஷம் கிளைம் பண்ணாம இருந்தாருன்னா 5 லட்ச ரூபாய் பாலிசி ஆட்டோமேட்டிக்கா அதுவே 10 லட்ச ரூபாயா மாறிடும். பிரீமியம் எவ்வளவு கட்டிட்டு இருப்பாரு? 5 லட்சத்துக்கு தான் கட்டிட்டு இருப்பாரு. அதுதான் நோ கிளைம் போனஸ். ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். ஆரோக்கிய சஞ்சீவனியில் என்சிபி எவ்வளவு சார் ஏட் ஆகும்? சார் 5% தான் ஏட் ஆகும். அப்படின்னா 5 லட்ச ரூபாய் பாலிசி வச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு ஆகும்? 25,000 ரூபாய். அப்படித்தான் ஏட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏட் ஆகும், பெருசா ஏட் ஆகாது. எவ்வளவு ஏட் ஆகும்? ஒரு அதிகபட்சமா 50% தான் ஏட் ஆகும், அதுக்கு மேல ஏட் ஆகாது. சரிங்களா? இதுதான் மெயின் வித்தியாசம். சார் மேஜர் ப்ரொசீஜர் கேப்பிங் உண்டா? இந்த காம்பரஹென்சிவ் பாலிசியில எந்த கிளைம் எவ்வளவு பெரிய அட்வான்ஸ்டு சர்ஜரி லேசர்ல பண்றாங்க சார், ரோபோட்ல பண்றாங்க சார், நோ ப்ராப்ளம் கவர் ஆகும். அஷ்யூர் பாலிசியில எல்லா மேஜர் சர்ஜரிகளும் கவர் ஆகும். ஆரோக்கிய சஞ்சீவனில அட்வான்ஸ்டு சர்ஜரி, அது லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, நியூரோ ட்ராக்கிங் அல்லது ரோபோட்டிக் சர்ஜரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா 50% சம் அஷ்யூர்த்தை எடுத்துக்க முடியும். அது என்ன லிமிட்டுங்கிறத நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல போறேன். எந்தெந்த நோய்க்கு அது அட்வான்ஸ் சர்ஜரி அப்படிங்கறத நான் உங்களுக்கு போறேன். சரிங்களா? அடுத்தது ஆக்சிடென்ட் டெத் கவர். சார் மெடிக்ளைம்ல எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். மெடிக்ளைம் பாலிசிங்கிறது என்ன? இது வந்து ஹாஸ்பிட்டல் செலவு கொடுக்குற பாலிசின்னு. ஆனா இந்த காம்பரஹென்சிவ் பாலிசியில மட்டும் டெத் கவர் இருக்கும். அந்த பாலிசி ஹோல்டர் தான் ஹெட் இறந்து போயிட்டாருன்னா ஆக்சிடென்ட்ல 100% சம் அஷ்யூர். 10 லட்ச ரூபாய் பாலிசி வச்சிருந்தார் சார், மெடிக்ளைம் பாலிசி, ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார், 10 லட்ச ரூபாய் ஃபேமிலி கிடைக்கும். டெத் பெனிஃபிட் இருக்கிற ஒரே ஒரு பாலிசி காம்பரஹென்சிவ் பாலிசி. அஷ்யூர் பாலிசிலையும் டெத் பெனிஃபிட் கிடையாது, ஆரோக்கிய சஞ்சீவனிலையும் டெத் பெனிஃபிட் கிடையாது. ஆயுஷ் ட்ரீட்மெண்ட். சார் ஆயுஷ்னா என்ன? சித்தா, ஆயுர்வேதிக், யுனானி, யோகா, இதெல்லாம் தான் ஹோமியோபதி, இதெல்லாம் தான் ஆயுஷ் ட்ரீட்மெண்ட். சார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காம்பரஹென்சிவ்ல மைனஸ் பாயிண்ட் தான். 15,000 30,000 ரூபாய் தான் கிடைக்கும், 15,000 ரூபாய் தான் கிடைக்கும். அப்ப காம்பரஹென்சிவ் பாலிசியில ஆயுஷ் பெரியா பார்க்க முடியாது. அஷ்யூர்ல ஃபுல்லி கவர்டு. 10 லட்ச ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்.
ஆரோக்கிய சஞ்சீவனியும் பார்க்கலாம். சரி, சைல்டு பர்த் கவர் ஆகுமா சார்? காம்பர்ஹென்சிவ் பாலிசியில கவர் ஆகும். 15,000 இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் குறைவா தான் கவர் ஆகும். சிசேரியனா இருந்தா 20,000 இருந்து 1 லட்சம். 20,000 என்ன 5 லட்சம் ரூபாய் பாலிசி வச்சுன்னு 20,000 தான் கவர் ஆகும். 1 கோடி ரூபாய் பாலிசி வச்சிருந்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கவர் ஆகும். குறைவா தான் வரும் காம்பர்ஹென்சிவ்ல. ஆனா சைல்டு பர்த் கவர் ஆகும். அஷ்யூர்ல சூப்பரான கவரேஜ் சார். 10% ஆஃப் த சம் அஷ்யூர்ட் தான். 10 லட்ச ரூபாய் பாலிசி வச்சிருக்கீங்களா, 1 லட்ச ரூபாய் நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி, சிசேரியனா இருந்தாலும் சரி 1 லட்ச ரூபாய் வாங்கிக்கலாம். அடுத்தது ஆரோக்கிய சஞ்சீவனி சைல்டு பர்த், பிரெக்னன்சி, டெலிவரி இதெல்லாம் கவர் ஆகாது. சரி, அடுத்தது அசிஸ்டன்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு என்ன? குழந்தையின்மைக்கான ட்ரீட்மெண்ட். சார் இன்னைக்கு நிறைய பாலிசியில கவர் ஆயிடுச்சு. காம்பர்ஹென்சிவ்ல குழந்தையின்மை ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. அஷ்யூர்ல 1 இருந்து 4 லேக் வரை கவர் ஆகும். இது ஒரு அட்டகாசமான கவரேஜ் சார். யங்கர் புதுசா கல்யாணம் ஆயிருக்கிறவங்க இவங்ககிட்ட எல்லாம் சொல்லலாம், பாலிசிடா சொல்லுங்க. குழந்தை இல்லைங்காதீங்க சார், வாய்ப்பு இருந்தா அந்த ட்ரீட்மெண்ட் கூட இருக்குது சார் அப்படின்னு சொல்லி வைங்க. ஆரோக்கிய சஞ்சீவனிலையும் அது கிடையாது. கடைசியா ஒரு கவரேஜுங்க, ஆட்டோ ரீஸ்டோரேஷன். ஆட்டோ ரீஸ்டோரேஷன் என்ன சார்? 5 லட்ச ரூபாய் பாலிசி வச்சுக்கிறார், 4 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பாலிசி போட்ட 3வது மாசம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, 5 லட்சத்தையும் காலி பண்ணிட்டார். அப்ப மிச்சம் இருக்கிற 9 மாசம் ஐயோ அவர் இருந்த 5 லட்சத்தையும் காலி பண்ணிட்டாருங்க, எங்களுக்கு வேற ஏதாவது வந்துட்டு எதுவுமே வராதோட்டு இருக்குதே அப்படின்னு பயப்பட வேண்டாம். காம்பர்ஹென்சிவ்ல இன்னொரு 5 லட்ச ரூபாய் அப்படியே ஆட் ஆயிரும். எப்ப அது ஃபுல்லா முடியுதோ அப்படியே ஆட் ஆயிட்டு யாரு காலி பண்ணாரோ அதே பர்சன் இன்னொரு தடவை அதே சர்ஜரி வந்தாலும் கவர் ஆகலாம். ஹார்ட் அட்டாக் வருது, 5 லட்சம் காலி ஆயிடுச்சு, மறுபடியும் 3 மாசம் கழிச்சு மறுபடியும் அதே ப்ராப்ளம், அதே 5 லட்சம் அவர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு இன்னொரு 5 லட்சம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே பர்சன் அதே வியாதிக்கே பார்க்கலாம், ஆனா சிங்கிள் அட்மிஷன் இல்ல, அடுத்த அட்மிஷன்ல பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது ஆட்டோ ரீஸ்டோரேஷன் அஷ்யூர் பாலிசியில எப்படி இருக்குன்னா, சரி இதுல இன்னும் சூப்பரா பண்ணிட்டான். எப்படின்னா, ஒருத்தர் 5 லட்சம் பாலிசி வச்சிருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருக்காங்க. பாலிசி போட்டு 3வது மாசத்துல ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு. பாலிசியில 5 லட்சத்துல 2 லட்சம் கிளைம் ஆயிருது. அப்போ அவர் என்ன நினைச்சிட்டு இருப்பாரு? சார் 5 லட்சம் பாலிசியா 2 லட்சம் கிளைம் பண்ணிட்டு நானு, எங்களுக்கு நீ 3 லட்சம் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. இல்ல, அந்த பாலிசி யாராவது அடுத்த முறை யாராவது ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா மறுபடியும் 5 லட்சமாவே மாறிக்கும். என்ன குறைஞ்சது மறுபடியும் டாப் அப் ஆயிக்கும். ஆனா யாரு காலி பண்ணாரோ அதே நோய் இன்னொரு தடவை பார்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. எவ்வளவு குறைஞ்சாலும் மறுபடியும் நம்பிக்கும், ரீஃபில் ஆயிக்கும். இன்னொருத்தங்க போனாலும் அந்த பாலிசி 5 லட்சமாவே இருக்கும். அவங்க போய் இன்னொரு 4 லட்சம் காலி பண்ணிட்டு வர்றாங்க. இவங்க என்ன நினைப்பாங்க? 1 லேக் தான் இருக்குன்னு நினைப்பாங்க. இல்ல, அந்த ஃபேமிலியில இன்னொருத்தர் யாராவது போனாங்கன்னா மறுபடியும் அந்த பாலிசி 5 லேக்காவே மாறிக்கும். எப்போதும் இளமையோடு இருப்பாங்கிற மாதிரி இந்த பாலிசி எப்பவுமே 5 லேக்லயே இருக்கும். தட் இஸ் அன்லிமிட்டெட் ரீஸ்டோரேஷன். நோ சேம் பர்சன். யார் காலி பண்ணாங்களோ அவரே இன்னொரு தடவை போனாருன்னா அவருக்கு மிச்சம் இருக்கிற சமாளிச்சு தான் கிடைக்கும். ஆரோக்கிய சஞ்சீவனில அது மாதிரி ஆஹா ஓஹோ கவரேஜ் எல்லாம் கிடையாது. சரி, இப்ப சிம்பிளா புரிஞ்சுக்குங்க. ஆரோக்கிய சஞ்சீவனிங்கிறது ரொம்ப பேசிக்கான விஷயங்களுக்கு மட்டும் பிரீமியம் கம்மியா இருக்கும். காம்பர்ஹென்சிவ்ங்கிறது சில இடங்கள்ல சூப்பரா இருக்கும். ஆனா இந்த அஷ்யூர் பாலிசி பாத்தீங்கன்னா எல்லா பெனிஃபிட்டுமே இருக்கும். காம்பர்ஹென்சிவோட நீங்க பிரீமியம் பாருங்க, குட்டி ஒண்ணுதான் வித்தியாசமா இருக்கும். அதுதான் அந்த பாப்கார்ன் டெக்னிக். ஒரு 30 வயசு இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா காம்பர்ஹென்சிவ்ல 14,000 இருக்கும், அஷ்யூர்ல 13,000 இருக்கும். இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். சின்ன பிரீமியம் வேணா அஷ்யூர் போய்க்கலாம், இல்லைன்னா காம்பர்ஹென்சிவ் போய்க்கலாம். ஆரோக்கிய சஞ்சீவனி 9,000 ரூபாய் இருக்கும். 2,000 ரூபாய் டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா அட்டகாசமான பாலிசிக்கு போயிருங்க சார்னு சொல்லி பெனிஃபிட்டை சொன்னீங்கன்னா அஷ்யூர் பாலிசி தான் போவாங்க, அல்லது காம்பர்ஹென்சி தான் போவாங்க. ஆரோக்கிய சஞ்சீவனி சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வாய்ப்பு இருக்கிறவங்க போயிருவோம். இல்லை சார் அதே போதுன்னா தாராளமாக கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதுதான் இந்த 3 பாலிசிகளோட கம்பேரிசன். நான் இப்போ என்னோட ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கிறவங்க